ஹாய் கைஸ், வெல்கம் டு டிகே மினிகாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபீஃபா வேர்ல்டு கப்புக்காக ஒரு கான்செப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் சூஸ் பண்ண கார் என்னென்னா 2026 நியூவாக கேஸ்டான VW-ID பஸ் பாம். ஃபீஃபா வேர்ல்டு கப்பை பற்றி சொல்லணுன்னா, வேர்ல்டுலேயே முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் இதுவும் ஒன்று. நான் பார்த்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் என்னென்னா 2006 ஜெர்மனியில் நடந்த வேர்ல்டு கப் தான். இந்த வேர்ல்டு கப் யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா ஃபைனல்ஸில் ஃப்ரான்ஸ் பிளேயரான ஜிடேன் வந்து இட்டாலி பிளேயர் மெட்ராசிக்கு ஒரு ஹெட்பட் ஒன்று வச்சுருப்பார். அந்த டைமில் அதெல்லாம் செம்ம வைரலாக போச்சு. அதனாலேயே இட்டாலி ஜெயிக்க நிறைய சான்சஸ் இருந்தது. கப்பும் வின் பண்ணாங்க. அந்த மெட்ராசி யாரும் கிடையாது, முன்னாள் சென்னை எஃப்சியோட கோச்சும் கூட அவர். அடுத்தடுத்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 2010 ஸ்பெயின், 2014 ஜெர்மனி, 2018 ஃப்ரான்ஸு, 2022 அர்ஜென்டினா. இந்த 2026 யார் வின் பண்ணுவாங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். முக்கியமாக சொல்ல போனால் இந்த வேர்ல்டு கப்பு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா இந்த 2026 வேர்ல்டு கப் வந்து ஃபஸ்ட் டைம் 3 கண்ட்ரி சேர்ந்து இந்த வேர்ல்டு கப் நடத்துது. இதில் மொத்தம் 48 டீம்ஸு, 104 மேட்சஸ்ஸு. அதனால் ரொம்ப டஃப்பான வேர்ல்டு கப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வேர்ல்டு கப்பில் நம்ம நிறைய லெஜண்ட்ஸை மிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு லாஸ்ட் வேர்ல்டு கப்பாக இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நெய்மர், லூக்கா மோட்ரிக்கு, தாமஸ் முல்லரு, இவங்களாம் இந்த வேர்ல்டு கப் தான் லாஸ்ட்டு. அடுத்த வேர்ல்டு கப்பில் இவங்கள நம்ம பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த வேர்ல்டு கப்பில் நிறைய சின்ன பசங்க ஷோ காட்ட போகிறாங்கன்னு தெரிய போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பூட்டுக்கு வந்து செம்ம காம்படிஷன் இருக்க போகுது. அதில் ஃபஸ்ட்டாக இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிலியன் எம்பாபே. அப்புறம் நார்வே பிளேயர் ஹாலாண்டு. ப்ரீமியர் லீக்லலாம் பயங்கரமாக ஆடுவார். ஆனால் வேர்ல்டு கப்பு இதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப்பு. இந்த நார்வே டீமுமே 28 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் குவாலிஃபை ஆகி வந்திருக்கு. அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்த லமீன் யமால். இவன் தான் இந்த வேர்ல்டு கப்பில் பெரிய சம்பவம் பண்ண போகிறான்னு எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் பிரேசிலை சேர்ந்த என்ட்ரிக் அண்ட் வெனிசி ஜூனியரு. குரூப் ஸ்டேஜ் மேட்சஸை விட ரவுண்ட் ஆஃப் 16 தான் கேமே ஆரம்பிக்கும். எல்லா மேட்சுமே செம்ம ஃபயராக இருக்கும். ஸோ மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மர்னு சண்டை போடாமல் இந்த ஃபுட்பால் ஃபெஸ்டிவலை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி கேரளா பாய்ஸ்லாம் போட்டு கொளுத்தி விட்றானுங்க. பேனர் வைக்கிறதுன, கட் அவுட் வைக்கிறதுன்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறானுங்க. ஸோ அடுத்த வேர்ல்டு கப்லேயாவது இந்தியா வந்து குவாலிஃபை ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எல்லா ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கும் டெடிகேட் பண்ணுறேன். குறிப்பாக என்னோட MFC YMCA ஃபுட்பால் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஸோ அவள் தான் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Some sort of pain, you caused a permanent stain, which has determined your fate. I've never seen so clear, I feel the end and it's near. The day of reckoning's here, the sound of deafening fear.